முக்கோடி தேவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திகளுக்கு. மாளிகைப்பாறை கற்பசுவாமி பயில்வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கற்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு ராம்நாட்டு பகுதி. ராம்நாட்டு பகுதி பக்தர் வாங்க. ராம்நாடு. நோயுற்று தளராமல் நொந்தே மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பரமனடி சேர்வார் தமக்கு. அருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமானிடம் கேட்ட வாரம் என்ன கேட்டார்? நோயுற்று தளராமல் நொந்தே மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பரமனடி சேரும் நாள் என்னாலோ. அதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் இல்லாத மனிதனே கிடையாது. அப்படியே உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் பிறவிங்கிற நோயால் தான் அந்த பூலகத்துக்கே வந்திருக்கான். உண்மையா இல்லையா? அதனால் இந்த ஞானத்தை உணர்ந்தால் உண்மையை தெரிய முடியும். என்னுடைய உடம்பு அடிக்கடி நொந்துக்கிட்டே இருக்குது, உயிரோடு இருப்பனா இருக்க மாட்டானான்னு ஒரு பொம்பளை கேட்க வந்திருக்கா. ஆத்தாவா பராசக்தி, மெல்லவா, கால் வந்துட்டு வா. ஐயா ஒரே வசவு, அக்கம் பக்கத்தில் என்னைய காண விடமாட்டுக்காக ஐயா. போட்டி பொறாமையில் திட்டு திமிர்தாக, மண்ணெள்ளி போடுறாங்க. தேவையில்லாமல் என்கிட்ட என்னமோ இருக்குன்னு செய்வனை வைவனையை வச்சு என்னைய கிடத்திட்டாங்க சாமின்னு கேட்க வரேன். உட்கார். அப்போ நின்றுக்கா, அவ்வளோதானே பிரிய விஷயமா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய குடும்பத்தில் முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக வருது. உண்மையா? அந்த அம்மாவை இப்போ நீங்கள் தொடர்ந்து கும்பிடுறதுக்கு கூட மனசு இல்லாமல் வெறுத்துட்டீங்க. உன்னுடைய எல்லையில் நான் கற்பசாமி இருப்பேன். அந்த பகுதியில் தண்ணீர் கரை ஓரத்தில் என் தங்கை காளியும் இருப்பாள். இருக்காளா? இப்போ 3 ஆண்டு காலமாக வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் மண்டையில் ஒரு பெரிய குழப்பமும் கழுத்தும் காலில் பெரிய வேதனையும் வீக்கியத்தையும் சுமந்துக்கிட்டு நான் என்ன செய்ய, எந்த டாக்டர்கிட்டையும் முடியாதுன்னு சொல்கிறாங்களே ஐயா, நீ தான் காப்பாற்றணும்னு என்னையை கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வரலாம். இந்தாத்தா 90 நாளில் உன் உடல் நல்லா ஆரோக்கியமாக நடக்கும், நோயே தீரும், யாரும் செய்வனை வைக்கிற, வீணா நீ யாரையும் நொந்துக்கிடாத, எந்த தீய சக்தியும் அணுகாது, காப்பாற்றுற. இந்த வயிறார சாப்பிட்டு போ, யாருக்கும் பணம் கொடுத்துட்டு ஏமாந்துடாத போ. ஏமாந்ததை வெட்டியாக்கிடுவோம், அடுத்து ஏமாறாத போ. ஓடியாவா அப்படியே உன் பிள்ளைனாக்கில் நான் உடனே சொல்லிடுவேனோ. கர்மசாமிக்கு அடுத்த பைசில் மனநிலை சரியில்லையா, நரம்பியல் நிலை சரியில்லையா? மனநிலை சரியில்லையா, நரம்பியல் நிலை சரியில்லையா? யாரடா உங்கள் அப்பன்? வாடா தம்பி, நல்லா இருக்கிய, கால் வந்துட்டு வா. நீ யாருடா? யாருக்கு பெரியவன்? அதில் எனக்கு பெரியவன் இல்லையே. கால் வந்துட்டு வா. குன்றக்கூடி குமரையா, குறைகளை தீரையா. வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மயிலேறும் வடிவேலன் உன் மனை தேடி வருகிறானே, ஏனப்பா? முருகருக்கு எதுவும் வேண்டதில் போட்டிருக்கீங்களா? இன்னும் 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கீங்களா? கொஞ்சம் எனக்கு உதவியாக இருக்கும். பக்கத்தில் வாங்க. முன்ஜென்ம பாவ வினைகளால் ஒருவருடைய மனநிலைகளில் சில பாதிப்புகளும் குழப்பமும் இருக்கும். சைக்காட்டிக் சம்பந்தமான பிரச்சனை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் பிறவியிலே மூளைக்கு செல்லும் நரம்பியலில் பிரச்சனை வந்தது. மரபணுக்களின் குறைகளால் ஏற்பட்ட பிரச்சனை. இது காலம் போக போக தெளிவடைந்து வரும். தெளிவடைந்து வரும். பொறுமை வேண்டும். தெளிவடைந்து வரும். இன்னொரு மகன் 75% மனிதனாகவும்
25% ஒன்றும் புரியாத அப்பாவியாகவும் வாழ்ந்து உன் வாழ்க்கையில் இப்போ குழப்பத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாய். இது யார் செய்த தீவினையோ, இதுக்கு மாற்றம் உண்டா, அல்லது மந்திர தந்திரத்தின் சாபம் உண்டா என்ற ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் கால் ஒன்று வாங்கோ. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. சுமார் 460 ஆண்டுகளுக்கு முன்னால உன்னுடைய முன்னோர்களில் ஒருத்தன் ராஜ பரம்பரையில் வாழ்ந்தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்டலாடா. ராஜ பரம்பரையிலே வாழும் பொழுது ஒரு பெண்மணியை கையையும் காலையும் கட்டி கற்பழிப்பதற்கு காரணமாக இருந்து அவா வயிற்றில் 2 குழந்தைகள் வயிற்றில் இருக்கும் பொழுது பெத்து போட்டு தூக்கு போட்டு செத்துட்டா. சுண்ணாம்பு கால வாசலை வச்சு நீத்தி அவளை இடையம் தெரியாமலாக்கினார்கள். 460 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் வயிற்றில் பிறந்த பிள்ளை தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் அனாதையாக தேங்கி வேதனைப்பட்டு அவர்களும் மாண்டுவிட்டு இந்த பிறவியில் 6வது தலைமுறையில் உங்களுக்கு பிள்ளையாக அந்த 2 உயிர்களும் பிறந்திருக்கிறது. இந்த 2 உயிர்களுக்கும் மாற்றம் உண்டு. இன்னும் சரியாக 1.25 ஆண்டுகளில் இவனுக்கு மன அடக்கமும் இவனுக்கு மன தெளிவும் கிடைத்து உங்களை வாழ்க்கையை மலர்ச்சி செய்தால் போதுமல்லவா? கால் ஒன்று வாங்குவோம். கர்பதாமிக்கு இடம் தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? ராம்நாட்டு பகுதி இடம் தொழில். இந்தா பக்கத்தில் வா, வெற்றியடை வாய். வாடா தம்பி, நல்லா இருக்குதே, சாப்பிட்டு போ, பேசாத. வாயா பயப்படாதையா, வா, நல்லா இருந்தா காசு பணம் தாரேன், நல்லா இரு. இந்தா இவனை புண்ணிய வச்சு தாரேன், 3 பௌர்ணமிக்கு விட்டுவா. இடம் சம்பந்தமாக வாப்பா, மதியம் சாப்பிட்டு போங்க. ஆம்பளை பையன் இருக்கானா? இது யாரு? நீங்கள் இங்கே போங்க. எத்தனை பிள்ளைங்கப்பா உனக்கு? பையன் 3மே பொட்டை, கண்ண முடிக்கா. என்ன இடம் சம்பந்தமா என்ன பிரச்சனை? இடம் உங்களுக்கு இடம், நீங்கள் போகலாம். இடம் சம்பந்தமாக பிரச்சனை உடையது யாருப்பா? வாப்பாங்க. யாரும் என் சொல்லுக்கு மீறி இங்கே வந்து இருந்தால் யாருக்கும் வாக்கு கிடைக்காது, புரிஞ்சுக்கோங்க. என்னையா இடம் சம்பந்தமாக பிரச்சனை? தெளிவாக பேசி தெளிவாக முதல்ல எல்லாருமே சார்பாக தன்னுடைய செவியமும் சிந்தனையும் வையுங்கள், அது மிக சிறந்தது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் வெட்டுக்கூத்து கொலைகள்லாம் நடந்திருக்கு உங்கள் குடும்பத்தில், புரியுதா? அந்த பூர்வீக சொத்துக்களில் 3 பேருக்கு பங்கு, அதில் ஒரு பொம்மநாட்டியும் உண்டு, புரியுதா? அந்த சொத்துக்களை நான் இப்போ போய் பார்த்தேன். ஏற்கனவே உனக்கு 1 நாளைக்கு தெரியாமலே அது கைமாறப்பட்டது. ஆனால் இப்போ அந்த சொத்தை வேணும்னு சொல்லதுக்கு 2 பேர்கள் உதவி செய்வாங்க. அந்த இடத்த உனக்கு மீட்டி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கால் ஒன்றுவா. அப்போ தான் ஒரு பையன் இருக்கானான்னு கேட்டலாம், கேட்கலையா? உண்மைக்கு மாறாக யாரும் என்கிட்ட வரக்கூடாது. வரலாம், வாப்பா வரலாம், பக்கத்தில் வாங்க. உன் பையனுக்கு தொப்புளுக்கு கீழே, என்னது தொப்புளுக்கு கீழே வலி வேதனை இருக்கா? அதனால் அந்த வலி வேதனையின் காரணத்தால் அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்லற வாழ்க்கை வாழறதுக்கு ஆண்மை சம்மந்தமாக நமக்கு எதுவும் குறை இருக்குமோ அப்படின்னு அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. அவன் முட்டாப்பைய, அப்படி குழப்பமே இல்லை. அதனால் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை தை மாதம் நான் முடித்து வைப்பேன், நீ மகிழ்ச்சி அடைவேன், உன் இடத்த மீட்டி தாரேன். இவ்வளோ தெளிவாக இருக்கும்னு என்னைய குழப்பம் நினைக்கிறியே, தப்பு இல்லையா? கர்பசாமி ஐயனுக்கு தன்னுடைய மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? அக்காவா, பொம்பளச்சி வா, தலைவன் தலைவி அப்படி உடனே இங்கே விழுந்து இங்கே விட்டா நான் பேசிடுவேன். அங்கே கும்பிட மாட்டே நீ எப்போ இப்போ உள்ள வாழ நினைத்தால் வாழலாம்,
வழியா இல்லை பூமியில். என்ன வேணும் பையனுக்கு? யார்கிட்ட? கால் விட்டு வாங்க, பாட்டு படித்ததை கேட்டுக்காங்க. ஆழக்கடலும் என் தேவா கண்ணில் தெரியும் வண்ண காட்சி. வாங்க, உன் பையனுடைய அறிவெல்லாம் அளந்து பார்த்தேன். அவனுடைய ரிசியூம் பயோடேட்டாவில் அவனுடைய படிப்பு அவன் முழுமையாக பொறிக்கப்படவில்லை. ஒரு சர்டிஃபிகேட் அவன் கையில் இருக்கா இல்லையா? ஒரு சர்டிஃபிகேட் இல்லை. புரியுதா அவனுக்கு? அதனால் இந்த வருஷத்தில் அவனுக்கு வேலை கிடச்சிரும், கவலைப்பட வேண்டாம். தேவையில்லாமல் நண்பர்கள் மூலமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சில லட்சங்களை அவன் வந்து முட்டாள்தனமாக இழந்துட்டான். இதுதான் அவனுடைய நட்பால் வந்த வினை. அதை மீட்ட முடியாதுடா. ஆனால் அதுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவனை நான் காப்பாற்றி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. என்னடா மாதிரிப்பா கொஞ்சம் பண்ணி கொடுங்க. வேற என்னப்பா வேணும்? இளைய மகன் வேறு பொம்பளைக்கு அனுப்ப வேண்டியிருக்கு, உனக்கு அடுத்த மாதம் அனுப்பும். அப்படி வெட்டி உண்டு பக்கத்தில் வா. உண்மையை சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. நல்லா இருக்கு, வந்தாச்சு போ. கர்மசாமி என் பிள்ளை குட்டியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இது செய்வனையால் வந்த வேணை, இதை மாற்றி கொடுன்னு ஒருத்தர் கேட்காரு. ரெண்டு நாள் வந்திருக்கிய, 4 வாரம் வந்திருப்பிய, 10 வாரம் வந்திருப்பிய. யார் மேலேயும் இறக்கப்பட்டு என்னால் கூப்பிட முடியாது. அந்த உண்மையை மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்காங்க. எங்கேருந்து யாருக்கு கூப்பிடணும்னு உத்தரவு வருதோ அவங்கள தான் கூப்பிட முடியும். யாரும் என்னையை தப்பாலாம் நினைக்கக்கூடாது. தெய்வீகத்தை புரிந்தவர்கள் என்னை தவறாக கருதக்கூடாது. சரிண்ணா? அது முக்கியம். தெய்வீகத்தை புரிந்தவர்கள் என்னை தவறாக கருதக்கூடாது. கால் வந்துட்டு வரலாம். தெளிந்த நினைவும் உயர்ந்த நெஞ்சும் திகழ்வதுண்டோ அங்கே, தெய்வம் இருப்பது எங்கே? பக்கத்தில் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய குடும்பங்கள்லாம் 3 பிரிவாக பிரிந்து மனவேதனைக்குரியதாக நடக்கும். அதுக்கு காரணம் செய்வினைகள் தான் என்பதை நீ அறிந்தது உண்மைதான். ஆனால் அந்த தீய சக்திகளை அகற்றக்கூடிய நேரங்கள் இப்பொழுது வந்து விட்டது. அதை அகற்றி உன்னை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அடுத்து வித்தியாசமான ஒரு கேள்வியை உள்ளத்தில் வச்சுருக்கான். நீங்கள் எல்லாம் புரிய மாட்டீங்க. இப்போ நான் உங்களை புரிய வைக்கிறேன். ஒரு மனிதனுடைய குழந்தை பிறக்கும் பொழுது காலையில் 7 மணிலேருந்து 8க்குள்ளே ஒரு குழந்தை பிறக்கு. அது என்ன மாதமாக இருந்தால் என்ன லக்கணம் ஓடி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஐப்பசி மாதம் பிறந்திருக்கு, துலா லக்கணம். 6 to 8 வரை, 7:49 வரை ஒரு லக்கணம். அப்போ அது துலா லக்கணத்தில் பிறந்திருக்கு. துலா லக்கணத்தில் பிறந்த பிள்ளை இப்படி இருக்கும்னு கேரக்டர் ஸ்டடியில் அட்மாஸ்டிகல், அதாவது அஸ்ட்ராலஜிக் மேகசின் பிவி ராம் அவர்கள் கேரக்டர் ஸ்டடியில் ஆங்கிலத்தில் ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கிறார். இந்த லக்கணத்தில் உள்ளவன் இப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஸ்டடியை பற்றி அவர் சொல்கிறார். புரியுதா? அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் அப்படிங்கிற நூலில் சொல்கிறார். அது முழுக்க ஆங்கிலம்தான், நீங்கள் படித்து பாருங்கள் தெரியும். அவருடைய நூலில் வந்து கம்பாரிசன் என்னென்னு சொன்னால் அஸ்ட்ராலஜி அண்டு அஸ்ட்ரானமி, வானவியலையும் சேர்த்து சொல்லுவார். அது ரொம்ப முக்கியம். ஆனால் 7லேருந்து 8க்குள்ளே ஒரு மனித குழந்தை பிறந்திருக்கான், அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு எல்லாரும் கேரக்டர் எழுதிட்டீங்களே. 7 to 8க்குள்ளே ஒரு நாய்க்குட்டி போட்டிருக்கு, அது ஏன் மனுஷனை மாதிரி இல்லைனியா நீ கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? அது ஜீனுக்கு தகுந்தாற் போல தான் அது இருக்கும். அது ஜீனுக்குள்ளே, அது இனத்துக்குள்ளே அந்த லக்கணத்தினுடைய பவர் என்னவோ அதுக்கு நடக்கும். இதை மாதிரி மனிதன், எல்லாரும் மனிதன் தான். அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது, மனித பிறவி உயர்ந்த பிறவி அப்படின்னு அவ்வையார் அம்மா எழுதியிருக்காங்க. கரெக்டு தான்.
எல்லாரும் பாவத்தின் அடிப்படையில் தான் பிறந்திருக்கோம், புண்ணியத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை யாரும் புரிய முடியாது. புரியக்கூடிய விஷயத்துக்கு வந்தால் மனிதன் பக்குவப்பட்டுருவான். ரொம்ப முக்கியம் அது. அப்படி ஒரு வீட்டுக்குள்ளே ரெட்டை குழந்தை பிறக்கு, ஒரே லக்கணத்தில் 2 பிள்ளைகளுக்கும் ஒரே குணாதிசயம் இருக்கும்னு உங்களால் யாராலும் நிரூபிக்க முடியுமா? முடியாது. லக்கணம் ஒன்று தான், டைம் ஒன்று தான். ஒரு தாய் வயிற்றுக்குள்ளே 2 குழந்தையும் ஒன்று போல தோண்டி வந்துருச்சு. ஆனால் கேரக்டரில் வித்தியாசம் இருக்கிற அது எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? அதையும் பார்த்தீங்கன்னா அந்த பெருவிரல் ரேகை இருக்கு இல்லையா, ஒரு பிள்ளைக்கு ஒரே மாதிரி இருக்கும், இன்னொரு பிள்ளைக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ரெட்டை பிள்ளை தான், ஒரே நேரம், ஒரே லக்கணம், ஒரே நேரத்தில் ஜனனம். ஆனால் பெருவிரல் ரேகையில் வித்தியாசம் இருக்குது, குணத்தில் வித்தியாசம் இருக்குது, ஒழுக்கத்தில் வித்தியாசம் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு தான்ப்பா பிறவின்னு அர்த்தம். இந்த பிறவியில் இந்த ஆத்மா இந்த செயலோடு இந்த நிலைகளோடு வாழ வேண்டும் என்று கர்ம வினையில் பிறந்தது தான் அதுக்கு காரணம். அதுக்கு லக்கணமும் காரணம் இல்லை, சாதகமும் காரணம் இல்லை, கிரகமும் காரணம் இல்லை. பிறவி பயன் என்ற ஒரு காரணம். அதனுடைய அடிப்படையில் உன் பிள்ளைகளுக்கு வித்தியாசமான குணம், வித்தியாசமான நிலைமை, வித்தியாசமான வாழ்வினுடைய பலன், இது அத்தனையும் நடந்து வெவ்வேறு பிரிவாக வேறு வேறு மாதிரி குணாதிசயங்களோட குழப்பமான ஒரு குடும்பத்தை நீ அடைஞ்சிருக்க. அதுக்கு தகுந்தாற் போல மந்திர சக்திகளும் ஊடுருவி இருக்கு. அவைகளை நீக்கி அவரவர் எண்ணத்துப்படி வாழ வச்சா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். குறைந்த நேரத்தில் விரிந்த விளக்கத்தை சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம சொன்னால் யாருன்னு கேட்கா, இந்தாப்பா வெட்டியாக்கி தரேன், 3 முறை என்னைய பாரு, வெட்டி கட்டிக்கலாம், சக்தி உண்டு. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரே? ராம்நாட்டு பகுதி பெண்மகளின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது. இது யாருமா? இது எங்கே இருக்கா? கட்டி கொடுத்தாச்சா? அத்தான் எங்கள் மாப்பிள்ளை எங்கே இருக்காரு? கால் வந்துட்டோம். கர்மசாமிக்கு உட்காரலாம். என்ன வேணும் உங்களுக்கு? பக்கத்தில் வாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் பண்ணிடுவீங்களா? பண்ணியிருக்கு. ஏன் பண்ணினீங்க? யார் சொன்னா? அப்படியே இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணிட்டியா? கால் வந்துட்டு வா. நடந்து முடிந்த பிறகு என்கிட்ட விளக்கம் கேட்க வரீங்களே, நீங்கள் என்ன பிள்ளைங்க? கேட்கல. கர்மமும் விதியும் யாரடா கேட்க வைக்கும் உலகத்தில்? நேரம் பொல்லாததாக இருந்தால் நீதியுடைய வார்த்தை செவியிலே புகாதுன்னு சொன்னான். நேரம் பொல்லாததாக இருந்தால் நீதிமானுடைய வார்த்தை கூட செவியில் செல்லாது. அது செவியில் போகும், சிந்தனையில் போய் தைக்காது. அப்போ சொல்ல கேட்காத, நம்ம போகிற பார்வைக்கே போயிடுவோம் முடியாது. இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த அறுவை சிகிச்சை உன்னுடைய உடலை காப்பாற்றும். ஆனால் குழந்தை ஜனனத்துக்கு உதவியாக இருக்குமா என்று கேட்டால் அதற்கும் இந்த அறுவை சிகிச்சைக்கும் என்ன தொடர்பு என்பதை நான் பார்க்க வேண்டும். கால் வந்துட்டு வா. ஒருத்தன் என்கிட்ட கேட்டான்யா, என் மனைவிக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டான். உனக்கு குழந்தை பிறக்காதுடா, நீ தத்தெடுத்து தான் வச்சுக்கணுன்னே. ஏன் எனக்கு குழந்தை பிறக்காது? உன் பொண்டாட்டி குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்காடான்னு சொன்னேன். கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் தான் ஆகுது, குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்காளா? யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. அந்த பொண்ணை அவன் 2ஆம் தரமாக கட்டியிருக்கான். ஏற்கனவே கல்யாணம் முடித்து ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஸ்டேஜ், ஒரு பிள்ளை போதும்னு சொல்லி அவள் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டான். அந்த குழந்தையும் இறந்து போச்சு, அந்த கணவனும் இறந்து போயிட்டார். இவள் தனிமையில் இருக்கும் பொழுது கல்யாணம் முடிக்காத பொண்ணுன்னு சொல்லி இவன் ஏமாந்து கட்டிட்டு வந்துட்டான். அந்த உண்மையை அவங்க மறைச்சிட்டாங்க, ஆனால் நான் சொல்லிட்டேன். அது அவன் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய மன வருத்தத்தை உருவாக்குச்சு. அந்த வருத்தத்தை நான் எப்படி போய் தீர்க்கிறது? புரியுதா? இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் இந்த அருள்வாக்கு சொல்கிறதுல இருக்குது. அதனால் எல்லாருமே வார்த்தையை அடக்கணும்.
இப்போ நான் அடக்கி பேசுதேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு 9 மாதங்களுக்கு பிறகு ஒரு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். முட்டுக்கு கீழே அந்த பிள்ளைக்கு தசையில் ஒரு வீக்கம் இருக்கும். அந்த வீக்கத்தை நீ பெரிதாக கருதக்கூடாது, இயற்கை தன்மை அதுதான். அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? நான் சொல்லிடுவேன், நீ சமைச்சிருவோம், புருஷன் சம்மதிக்க மாட்டான். அவன் குலதெய்வத்து பேரை வை. வெட்டி வாப்பா. கர்மசாமிக்கு கல்வி சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? கல்வி சம்பந்தமாக. அடுத்த பயிற்சியில் மயிலாடுதுறை, ராம்நாடு இவ்வளவுதான் இன்னைக்கு. மயிலாடுதுறை அதான் நான் முதல்ல நீங்கள் வருத்தப்படுவீங்கிறதுக்கு தான், உன் உணர்வை புரிஞ்சு தான் நான் ஒரு வார்த்தையை விட்டேன். தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க, 2 நாள் வந்து தங்கியிருப்பீங்க, கூப்பிடணும் என்னை யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் தான் முன்னக்கூட்டியே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் புரிந்தவர்கள் வருந்தாதீர்கள். மயிலாடுதுறை பக்தர் வாங்க. மயிலாடுதுறை கால் வந்துட்டு வாப்பா. தம்பி, நான் மயிலாடுதுறையை கூப்பிட்டுருக்கேன், சீர்காழியை கூப்பிடலை. ரொம்ப பேசக்கூடாது, இங்கே வந்து அமைதியாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் மட்டும் பேசிட்டு வீட்டுக்கு போயிடணும். இல்லைண்ணே, உண்மை தானே? ஒன்று நான் பேசணும், இல்லைன்னா நீங்கள் பேசணும். தம்பி, சரியா தப்பா? வா உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருட காலமாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் கடன்கள் சம்பந்தமான மனக்குழப்பமும் தோன்றும். தேவையில்லாத ஒரு பழக்கத்தான நட்பால் சில பணங்கள் விரயமாகி ஏமாற்றமும் குழப்பமும் நடந்திருக்கு. அவைகளிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இளைய மகனுக்கு அக்டோபர் மாதத்தில் ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலையில் அவனுடைய வாழ்வு மலர்ச்சி அடையும். வேறு என்ன வேணும்ப்பா? ஆமாம், வேறு என்ன வேணும்? ஓ அப்பா, வேறு என்ன வேணும்? தை மாதத்துக்குள்ள வீடு செட் ஆகும். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தால் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பக்கத்தில் வா. ரொம்ப பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன், என் பேச்சை மட்டுமே கேளுங்க, சரியாகும். வாத்தா இந்தா, உன் உடலில் ஒரு குறையும் இல்லை, நல்லா இரு மகளே, வீணா குழம்பாத. இந்தா இந்த கனியை வச்சுக்கோ. 3 மாதத்தில் தெளிவடைஞ்சிரும் உன் குழந்தை. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு சீர்காழி பார்வதி தாய் பெற்றெடுத்த பழனி